Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 பத்தி பார்க்க போறோம், கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜுங்க. 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம், ஒரு டாப் மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம். ஓகே, இந்த காலேஜில் 2024 என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்ல மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இந்த ரீஜனில் இருக்கிற காலேஜஸோட வீடியோஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எப்படி ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2611. ஓகேங்களா? பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 19-20 கோர்சஸ் பக்கமாக இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நம்ம இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன, அதில் என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மற்ற கோர்சஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏடிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 166.5 ஓசி கேட்டகரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசியில் 149, பிசிஎம் 163, எம்பிசி 153.5 அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 118.5 அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 143 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதுக்கும் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத மெயினாக பார்த்துடலாம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஏஎம்எல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 146, பிசி 126, பிசிஎம் 129, எம்பிசி 139.5, எஸ்சி 84.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 127 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பயோடெக்னாலஜி என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங், இது என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஓப்பன் கேட்டகரியில் 129, பிசியில் பார்த்தீங்கன்னா 104.5, இது பிசிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா 91.5, எம்பிசியில் உங்களுக்கு 119 கட் ஆஃப்லையும், எஸ்சியில் 97.5, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து சீட்ஸ் எதுவும் ஃபில் ஆகலை. ஓகேங்களா? அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மேஜராக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 150.5லையும் அண்ட் பிசியில் 135, பிசிஎம் 99.5, எம்பிசி 133, எஸ்சி 97, எஸ்சிஏ 97.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இசிஇ டிபார்ட்மெண்ட் இருக்கு. இசிஇல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 144.5, பிசி 87.5, பிசிஎம் 113.5 அண்ட் தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா 120.5லையும், எஸ்சி 82, எஸ்சிஏ 82.5ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபுட் டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ்லாம் சில காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கரண்ட் சினேரியாவில். அடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஐடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 144, பிசி 113.5, பிசிஎம் 112.5, எம்பிசி 137, எஸ்சி 100.3 அண்டு எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 119.5ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் இருக்குது. இதுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அடுத்தது மெக்கட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 114.5ல ஓப்பன் கேட்டகரி, பிசி 100, எம்பிசி 83, எஸ்சி 83ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய பாவை இன்ஜினியரிங் காலேஜுங்க. ரொம்பவே நாமக்கல் ரீஜன் ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் நல்ல டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸும் அதே மாதிரி நல்ல ஹை சேலரிலையும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேற எந்த காலேஜஸ் பற்றி பேசணும் அப்படின்னாலும் அதை பற்றியும் சொல்லுங்கள், கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம அந்த காலேஜ் பற்றியும் பேசலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.